பெட்ரோல் பங்குகள், சுங்கச்சாவடிகள், ரயில் நிலையங்களில் பழைய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை நவம்பர் 24ஆம் தேதி வரை செலுத்தலாம் என்று அரசு தெரிவித்திருக்கிறது. நாட்டில் நிலவும் ரூபாய் நோட்டு தட்டுப்பாடு பிரச்சினை குறித்து மத்திய அமைச்சர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகளை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். இதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பொருளாதார விவகாரத்துறை செயலாளர் சக்தி காந்ததாஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். குறிப்பிட்ட இடங்களில் பழைய ரூபாய் நோட்டுகளை பெற்றுக்கொள்வதற்காக அறிவிப்பு இன்று இரவுடன் காலாவதியாவதாக இருந்த நிலையில் அது மேலும் 10 நாட்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக சக்தி காந்ததாஸ் தெரிவித்தார். இதன் மூலம் மின்சார கட்டணம், உள்ளாட்சி அமைப்புகளுக்கான வரிகள் உள்ளிட்டவற்றை பழைய 500 ரூபாய் 1000 ரூபாயாக செலுத்தவும் 10 நாட்கள் கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. பேங்கிங் கரஸ்பாண்டன்ஸ் எனப்படும் வங்கி தொடர்பாளர்களின் பண கையிருப்பு வரம்பு 50,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு பணம் கிடைப்பது எளிதாகும் என்றும் சக்தி காந்ததாஸ் குறிப்பிட்டார். நடப்பு கணக்கு வைத்திருக்கும் நிறுவனங்கள் ஒரே நேரத்தில் 50,000 ரூபாயை வங்கியிலிருந்து எடுக்கவும் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார்.